குழம்புது தலை அப்படிதான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன். நான் பார்த்து காதியான்காரன் இந்த நம்முடைய சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாக்கு மாத்தமான எவனாவது யஹூதி நசாராக்கள் அடிச்சுட்டானோ தெரியுது இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் பார்த்தா அப்படிதான் இருக்குது. நல்லா உன்னிப்பா பார்த்தேங்க. உண்மையிலே அர்-ரஹ்மான் இறையும் இல்ல, அச்சுப்பலையோ யூதர்கள் நசாராக்களுடைய ஏற்பாடுகளோ அல்ல, சதி திட்டமோ அல்ல. அர்-ரஹ்மான் இறையும் என்ற துண்டை பிச்சு தின்றுருக்காங்க. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, அவ்வளோ அழகா வீட்டில் உள்ளவங்க குரானை பார்க்குறாங்க. ஸ்கூல் புஸ்தகம் ப்ரௌன் பேப்பரால் கவர் போட்டு, செலோ பேப்பரால் அதுக்கு மேலால் கவர் போட்டு, ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதில் பேர், அட்ரஸ், ஊடு, எத்தனாம் வகுப்பு படிக்கிறதெல்லாம் போட்டு பத்திரமா வைக்கணுமா. ஏன் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் விளையாடும், நாளைக்கு இவனை கொண்டு போடுவார் ஸ்கூல்ல பிரின்சிபல். எல்லாம் செக் பண்றாங்களாம், இதெல்லாம் பார்க்குறாங்களாம், நவத்தை பார்க்குறாங்களாம், நவம் வளர்ந்திக்கான்னு பார்க்குறாங்களாம், புஸ்தகத்துக்கு கவர் போட்டிக்கான்னு பார்க்குறாங்களாம். எவ்வளவு கவனம், எவ்வளவு கவனம். குர்ஆன் அதுல அர்-ரஹ்மான் ரஹீம் இல்லை. இது மாதிரி இடையில இடையில எத்தனை தாள் இல்லாமல் இருக்கு நேரம் பின்னுக்கு வர்றவன் வாதிட்டு அவன் சொல்லுவான், இது இப்போ குர்ஆன் நல்லா சுருக்கிட்டான். இப்போ எல்லாம் சுருக்கம் தானே. இப்போ தராவி சுருங்கி போச்சு, தஸ்பீஹ் தொழுகை இல்லைன்னு சொல்லிட்டான். பராத்திரவில் அப்படியெல்லாம் அமலெல்லாம் கிடையாதுங்கிறான். காலப்போக்கில் இந்த ஊவத்தில் திண்டு திண்டு இவ்வளவு பெரிய சைஸ் குர்ஆன் இவ்வளவுக்கு வந்ததோட சொல்லுவான், பாருங்க அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, குர்ஆனை அல்லாஹ் இந்த காலத்துல சுருக்கிட்டாமா. ஏன்னா இடையில இடையில சாப்பிட்டு இருக்கான். எத்தனைய தாள், எத்தனைய ஆயத்து, எத்தனைய வசனம் போ. எனவே அல்லாஹ் சொன்னான், இதை மாறாக நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கினான். மலை, பாவுத மலை, ஜெயிலானி மலைன்னு சொல்றீங்களே மலை, அதுல கொண்டு போய் இறக்கியிருந்தான். லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தாலும் இந்த குர்ஆனுடைய பெருமதியை உணர்ந்து இதுடைய வெயிட், இதுடைய பாரத்தை நம்மளால தாங்க முடியாது அல்லாஹ்னு சொல்லி அந்த மலைகளும் தூள் தூளா பைத்திக்கும் நபியேன்னு சொன்னான் அல்லாஹ். அந்த குர்ஆன் தான் எங்கட கையில. முந்திய சொல்லிருக்கேனா, வீட்டுக்கு வெள்ள அடிக்க வர்றான் பாருங்க பாஸ், ஒயிட் போஸ்ட் பண்ண வர்றான் பாருங்க பாஸ். அவன் யாரு? சந்திரபால, சோமதாஸ், பிரியதாஸ்ன்னு வர்றானா இல்லையா? அவர் வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கண்டா பின்னாண்டு அவனும் கோலையும் சேர்ந்து டிவி இருக்கு இல்லையா, டிவி தலைவலி, அதை தூக்கி ஒரு பக்கம் வைக்க போறானுங்க. வீட்டுல உள்ள குஞ்சி, குருமா, குமரு, கிளடு எல்லாம் ஓடி வந்து பாசுனே காத்துக்காண்டேப்பா. एक जिब्रील अलैहिस्सलाम गिनाला दुन्ने का बासुने अतगांडे पा एक आपी आरंती अन्ना एक हरी प्रवेशमिंग आरंती अंडोले हेड्डेगा पुड्डा कप्सेट उना ओक्कम अपसेट वे ஏன்னா ஆட்சி மாரந்தி அண்ணா அப்பா ஆட்சின்னா நாளைக்கு இன்னைக்கு கபருக்கு போற சைஸ். அது சொல்லி பேத்திக்கிட்ட குமருக்கிட்ட, பாத்தும்மா, புள்ளட பேரும் பாத்துமா தான், பாத்தும்மா பாத்தும்மா, மெதுவா 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 பேசி பிடிங்க, பேசி பிடிங்க. ஜனாசாவை கூட பேசி பிடிக்கிறான்ல, சும்மா கொண்டாந்து விடுறான். பேசி பிடிங்க, பாத்துவீங்க, பாத்து. அப்பா சரி 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 சரி. அவன் சொல்றான், நடந்தது நடந்தது, எனக்கு தகவல் வந்தது. அப்போ அப்துர்ரஹ்மான் பாஜி அசத் இருக்க காலத்தில் நாங்கள் மேடையில் மீலாது சொன்னது. அப்போ அங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? குர்ஆன் ஒரு உரையில போட்டு கட்டி வச்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, பஸ்ல மேக்கா தரங்க யாட்டுத்தியாண்டாட்டி டிவியை தூக்கணும், ஆட்சியும் பாத்துமாவும், குர்ஆனை தூக்கி வைக்கணும் யாரு? பஸ் சொன்னேன். அவன் சொல்றான், அப்போ மமனா நல்ல மேக உங்களை ஆகம் புத்தனே மே பாசுன அரந்தியான் மேக்கிட்டு முகுத்தினேன். இவங்களுக்கு எல்லாம் கரைச்சு கொடுத்துருக்காங்க. ஏகிட்ட மாட்டேன். குர்ஆனுக்கு மதிப்பில்லாத உலர், குர்ஆனை ஓத தெரியாதவர்கள். இவ்வளவு வயசா போச்சே, யாராவது ஒரு ஆளுங்கிட்ட நான் போய் உட்கார்ந்து கொஞ்சம் டைம் எடுத்தாவது ஏதோ தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் இதை கத்துக்கிறணுமேங்கிற எண்ணம். எத்தனை டியூஷன் இருக்கு உலகத்துல, எத்தனை டியூஷன் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு சவுதிக்கு போறதுக்கு ஒரு கிளட அவன் மண்டைக்கு டை அடிச்சு அவன் பேரையும்
சர்டிபிகேட்ல டேட் ஆஃப் பர்த்தையும் குறிச்சு சொரக்கி போட்டு ஹெல்மெட் பாஸ்போர்ட் எடுத்து அவர் வேற கெட்ட கேட்டுக்கு இங்கிலீஷ் படிக்கிறார். ஏன்னா அமெரிக்கன் ஒருத்தன் தான் வாரானா இன்டர்வியூ பண்றது. அது ஒரு வகையான டியூஷன். மாவடிக்கிறதுக்கு கேட்டு சொல்றதுக்கு அவன் கொண்டே எடுத்து கட்டிக்கிறதுக்கு டியூஷன் தேவையா சொல்லுங்க? அட பொம்பளைன்னா அவனுக்கு எல்லாம் கொண்டைய படிச்சிருக்கான். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆம்பளை சொல்றான் அல்லா விளப்பம் இல்லாம எங்கடைய அரவா சொல்லி பாடிங்க நாங்க வளர்க்கிறோம். இந்த அவனும் வளர்க்கிறான். அல்லாக்கு படைக்க தெரியாது, அதனாலதான் படையப்பான்றானுங்களும் தெரியல. அதான் படைச்சாச்ச மறுவையில நான் படையப்பா, அவன் படைச்சிட்டான் நீ படையப்பா. என்னது காத குத்தி அதுல ஒரு தோடு படையப்பா. இன்னும் பொம்பளை புருவத்தை வலிச்சு அதுல கருப்பால மை போட்டு படையப்பா. அல்லாவே உனக்கு படைக்க தெரியாதப்பா, அந்த படையப்பா. அந்த பாரு உதடு ரெண்டு. அல்லாவே உனக்கு படைக்க தெரியாதப்பா, இந்த பாரு சிவப்புல பூசி எப்படி வச்சு வந்தா படையப்பா. அல்லா விட்டுட்டான் படையப்பா, எல்லாம் செய்ப்போம். எனவே பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன் வாலுஹு மனித கோடிகளை அவன் குர்ஆனின் மூலமாக வாழ்க்கைக்குள்ள அத்தனை வழியையும் சொல்லி காட்டி அவன் அறிவை அல்லாஹ் வளர்க்க விரும்பினான். அதற்காக அல்லாஹ் கொடுத்த அவனுடைய ஒரு கைடன்ஸ் வழிகாட்டல் தான் என்னது குர்ஆன். அவனுடைய அறிவுரைகள் அடங்கிய புத்தகம். மலையின் மீது இறக்கினாலும் என்ன இருக்கும்? தூள் தூள பெத்தி. மலையின் மீது இறக்கியிருந்தாலும் மலைகளும் தூளாகி இருக்கும். அந்த குர்ஆனின் பெருமதி உங்களுக்கு தெரிவதில்லை. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இது வேத நூல், தாரும் எழுதினதல்ல. அல்லாஹ்விடத்தில் இருந்து டைரக்டா இறங்கினது. ஓதுங்கோ படிங்கோ இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சொல்லிதான் நல்லா ஆரம்பிச்சான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உங்களை படைத்த நாயனின் திருநாமம் கொண்டு ஓதுங்கள் நபியே என்று ஹிரா கோயிலே தனித்திருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இறக்கின முதலாவது ஆரம்பம். அந்த பேச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு? இக்ரா அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. உஸ்தாத் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னான் وما ينطق عن الهوى الا وحي يوحى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே நினைச்சு கற்பனை செஞ்சு எதையும் சொல்ல இயற்ற மாட்டார். ரசூலுல்லாஹ் உம்மி நபி. இவ்வளவு பெரிய ஒரு வேத வாக்கியத்தை அவர்களால் நினைச்சு பார்க்க முடியாது. இல்லா வஹீன் யூஹா. அது அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்ட வஹீ. எது? குர்ஆன். அல்லமஹு ஷதீதுல் குவா. அது அவங்களுக்கு படிச்சு கொடுத்த ஓதி காமிச்ச உஸ்தாத் யாரு? நல்ல விளப்பமுள்ள வலுப்பமான உஸ்தாத் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எங்கட காலத்துல நாங்க பாத்திக்கிற குர்ஆன் மாஷால லெப்ப மார்ட் ஓத விட்டீங்க பிள்ளைல. அவர் பீடி எடுத்துக்கிட்டு அஹமது பிரிட்டன் ஜெர்மன், இந்த பிள்ளைங்க என்னங்க ஜெர்மனா தான் போவான். அதுக்கு பிறகு பீடியை வீசிட்டு இங்க வாங்கி வாங்கி வா, பீடி பச்சத்து வாங்கி நாலு பீடி வாங்கிட்டு வர, பீடி அட்டி சாட்டிக்கு நாத்தம் அங்கே கேலாம். இவர்கிட்ட வாதனா உருப்படுவானா? அவன் கோப்பை புட்டு விற்க தான் போவான். இப்பதான் மாஷா அல்லாஹ் சில பேர் குர்ஆன் மதரசாக்கள்ல ஆர்வத்தோட ரூஹானியத்தோட அலிஃப் என்று ஆரம்பிச்சு அவங்கள குர்ஆனை முழுமைப்படுத்தி எங்களை போல சமுத்திரத்தில் கொண்டாந்து விட்டுருக்கிறாங்க. ஓடையிலிருந்து ஹாஃபிதா இருக்காங்க, குர்ஆனை மனனம் செய்கிறார். இதுவே ஒரு அற்புதம் இல்லையா? இப்ப எலும்பி மெனக்கெட்டு பார்க்க தேவையில்லை, பார்த்தாலே தெரியல. சின்ன சின்ன குஞ்சு சைஸுங்க, 8 வயசு 9 வயசு 11 வயசு 12 வயசு. இந்த சிறுவர்களுடைய கல்விலே இந்த 30 ஜுஸும் மனனமாயிருன்னு சொன்னான். இவரை கொஞ்சம் பாருங்க. 30 ஜுஸும் அல்லாஹ்வுடைய கலாம் இந்த நெஞ்சகத்திலே பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம்! எல்லாருக்கும் முடியுமா? இல்லை.
வேறு வேதங்கள் முடியுமா? முடியாது. பைபிளும் முடியாது, சமஸ்கிருதம் முடியாது, வேற எந்த ஒன்றையும் மனனம் செய்ய முடியாது. ஏன்? அவைகள் மனிதர்களால் இயற்றிய காவியங்கள். இது வேத நூல். வேத நூல். அமர்ந்திருந்து அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஸித்னி இல்மா என்று ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நெஞ்சகத்துக்குள்ளே இந்த 30 குர்ஆனை மனனமாக்கி வைத்திருக்கின்றார். உலகத்தில் எத்தனை ஃபேக்டரிகளை புகழ்றார்கள், எத்தனை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ட பெருசா பேசுறார்கள். எங்களை மாதிரி இந்த பிஞ்சி குஞ்சுகளை வச்சு குர்ஆனை மனனம் செய்ய வச்சு ஹாஃபிதுகளா உம்மத்துக்கு நாங்க ப்ரொடக்ஷன் தயாரிப்பு கொடுக்கிறோமே, இந்த மதரசாக்கள் யாராவது பெருசா பேசுவானா? பெருமை வாய்ந்தது. இதற்கு இணையாக ஒன்று உலகத்தில் இல்லை. அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனு மா ஃபீஹா ரசூலுல்லாஹ் சொன்னார். முழு உலகமும் சபிக்கப்பட்டது அல்லாஹ்வினாலே. வ மல்ஊனு மா ஃபீஹா, இந்த முழு உலகத்தில் இருக்கும் அத்தனையும் சாபக்கேடு அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டது. இல்லா திக்ருல்லாஹி வ மா வாலாஹு, அல்லாஹ்வுடைய தொடர்போடு திக்ரோடு இருக்கின்றார்களே அவர்களும், அல்லாஹ்வை தியானம் செய்பவர்களும் அதை சார்ந்திருப்பவர்களும் அந்த சாபத்துக்கு அகப்படாது. வாலிமன் வ முத்தஅல்லிமன், அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக்கொள்ளுகின்ற இந்த மாணவர்களும் இவர்களுக்கு அதை போதிக்கின்ற உஸ்தாதுமார்களும் சாபத்துக்குரியவர்கள் அல்ல. இதை தவிர மக்கள் ஒன்றும் எடுக்க வேலை என்று சொல்லுதா சொன்னார். அன்பர்களே, எது முழு உலகத்திலே சாபத்துக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அதை ஜனங்கள் நினைக்கிறார்கள் நாங்க பாவத்துக்காக செய்யறோம். இவருக்கு தேவையா நியாஸ் மௌலவி மதரசாவண்ட போட்டுக்கொண்டு மண்டி ஏலாட்டி மூடிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே, உனக்கிட்ட கேட்ட வந்து என்னத்துக்கு ஏலாத்த செய்யணும் அப்படி சொல்றார்கள். எனவே குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேத நூல், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சந்தேகத்துக்குள்ளே எதுவும் இந்த குர்ஆனிலே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு மதிப்போடு நாங்க குர்ஆனுடைய உம்மத், எங்கட கையில குர்ஆன் இருக்கிறது என்று பெருமை இருக்குதா? ஓய் வேலையை பாருங்க, குர்ஆனை வச்சு என்னத்தை வாசிய பெருசா பேசுறீங்க. எங்கள்கிட்ட பரபர இருக்குது, பர எங்கள்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, கடை இருக்குது, காணி இருக்குது, பூமிக்குனாலும் பரவாயில்ல, குர்ஆனிக்கு என்னவா செய்ய தெரியா? மலையிடத்திலே கேளுங்கள், அந்த மலை சொல்லும், அடே எங்கட மேல இறக்கினா நாங்க இன்றைக்கு இல்லடா, தூள் தூளா பேத்தி போண்டா, உங்களோட கைட அருமை விளங்குது இல்லடான்னு தான் சொல்லும். எனவே ஒரு உயர்ந்த அல்லாஹ்வுடைய அறிவுரை, அறிவு பொக்கிஷம் குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக யாரு கற்றுக் கொடுத்த? ரசூலுல்லாஹ். இதை ரசூலுல்லாஹ் பொறுமதியான ஒரு தட்டு தானே கற்றுக்கொண்டார்கள். அதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்ற நேரம், ஓதி காண்பிக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் வாயை பார்த்து கொண்டிருப்பாங்களாம், வாயை பார்த்து கொண்டிருப்பாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதும் போதும் அவர்களும் ஓதுவார்களாம். எங்கே தவறிருமோ மறந்துருமோ, புறவு எனக்கு அதை பிக்கப் பண்ணிக்கொள்ள இயலாம போமோன்ற பயம். விசுவாசம் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, நீங்க உங்க சொந்த வீடு அல்லாத வேறு வீடுகளுக்குள்ளே நுழைவதாயிருந்தால், அது உங்களோட பெரியப்பட உடாய்க்கியலும், மாமிட உடாய்க்கியலும், உம்மட உடாய்க்கியலும், தாத்தட உடாய்க்கியலும், அவர்களிடத்திலே சலாம் சொல்லி ஹத்தா தஸ்தனிசு, வீட்டுக்குள்ள வரட்டா தாத்தா என்ற அனுமதி கேட்காமல் போவானாம்டா. மீறினான் குற்றம். குர்ஆனை மீறிய குற்றம் பின்பற்றப்படுகிறதா? குர்ஆனிலே எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான், பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக, உலகத்திலே துயரங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு எங்களுக்கு சொல்லி தந்த அறிவுரைகள், அட்வைஸுகள், அவனுடைய அபிப்பிராயங்கள் பொருத்தமானது. பெண்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, தாய்மார்களே, பெண்களே, நீங்க
ஜாஹிலியா காலத்தின் பெண்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியிறங்கி ஊர் சுத்தின மாதிரி நீங்க சுத்தாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. விசுவாசம் கொண்டவர்களே, இந்த சொன்ன புத்திமதிகளை உங்களோட வீட்டில் உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் குடும்பத்தாரும் பின்பற்றுகின்றார்களா என்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நரகம் போய் தருவாங்க. அவங்கள நரகத்திலிருந்து காப்பாற்றுற பொறுப்பு உங்களோட பொறுப்பு. நானா தானே தங்கச்சி உடுப்பாட்டி கூட்டிகிட்டு போறாரு. எங்க கூட்டு போறாரு? எங்க கூட்டு போறாரு? டியூஷனுக்கு, கிளாஸுக்கு போறாரு. கிளாஸ் அல்லாஹ் சொன்னா கிளாஸ்ல போட்டு வை. இதெல்லாம் கிளாஸுக்கு போற கேஸ் இல்ல. பெண்களுக்கு சேஃப்டி அவுட்டோட இருப்பதுதான். உலகம் என்ன சொன்னது? ஆண்டவனே, இந்த குர்ஆனை நீ இறக்கியது ஒட்டகை காலத்திலே. ஒட்டக காலத்தில் இறக்கி பொண்டுகள் வெளியே போவான மூட்டுக்குள்ள இருங்கன்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், இது சயின்ஸ் காலம். அதனாலதான் சயின்ஸா தூக்கிட்டு போறான் சோமப்பால. அதான் சயின்ஸா மாறுறா சுப்பிரமணியோட. அல்லாஹ் ஒட்டக காலத்திலே சொன்னான், சயின்ஸ் காலம் ஐந்தாலும் ஆபத்து. பெட்ரோல் ஷெட்டு கிட்ட போட்டிக்கிறான், தும்பி மத்தானம், நோ ஸ்மோக்கிங், புகைத்தல் கூடாது. தலவாணி மெத்த அடிக்கிறான், கிராண்ட் பாஸ் கடையில பஞ்சு கடை. சிகரெட்டோட போனா சொல்றாரு, நானா கொஞ்சம் வெளியே முடிச்சிட்டு வாங்க. நான் இல்ல, நான் 2 தலை எடுக்கலும், கொஞ்சம் வெளியே பத்த வச்சுட்டு வாங்க. இது என்னடா இது தெரியுமா? என்ன பஞ்சு கடை? சரி வராது. ஓ, இப்பதான் நான் பார்த்தேன்ட்டு வெளியே போறான். பெட்ரோல் இருக்கிற இடத்துல, பஞ்சு இருக்கிற இடத்துல நெருப்பு பாவிச்சால் எரியும் என்று தெரிஞ்சிருக்கிற உலகம், ஆணும் பெண்ணும் சரி சமமாக பழகுற இடத்துல அது எரியும்ங்கிறத அல்லாஹ் எப்பயே சொல்லி தந்தான். எரிமலை அது குமுறுகிறது. அது குமுறியதால எங்க எத்தனையோ பெற்றோர்களுக்கு முன்னாலே தங்களின் பெண் மக்களின் கற்புகள் பறியாகிறது. நாங்க சொன்னா உங்களுக்கு குத்தம், பின்னால நீங்க அனுபவிக்க போறது துக்கம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தந்தான், கவனம். எனவே குர்ஆனின் வசனங்கள் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அல்லாஹ்வுடைய அறிவுரைகள். பின்பற்றுங்கள். வரலாறுகள் சொன்னான், நன்மையை சொன்னான், தீமையை சொன்னான், அவனுடைய கட்டளைகளை சொன்னான், ஹராமை சொன்னான், ஹலாலை சொன்னான், உவமைகள் உதாரணங்கள் சொன்னான், எல்லாமே சொன்னான் நம்முடைய நன்மைக்காக. 40 வயதிலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பித்து 63ஆம் இறுதி வயதிலே 23 ஆண்டுகள் இந்த அழகிய குர்ஆனின் போதனைகளை அவ்வப்போது சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு பிரயாணத்திலே இருந்தார்கள். அந்த பிரயாணத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கழுத்திலே இருந்த தன் சகோதரிடத்திலே இரவலாக வாங்கி வந்த மாலை தவறிவிட்டது. அதை தேடும் பணியிலே ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே தொழுகைக்குள்ள நேரமும் வந்தது. அவர்கள் இறங்கி இருந்த இடம் தண்ணீருக்குண்டான இடமாக இருக்கவும் இல்லை. இந்த இடத்துல இறங்குவோம் என்று அவர்கள் தான், ஆயிஷா நாயகி தான் ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார்கள், இங்கனே இருப்போம், இங்கனே தங்குவோம். தண்ணீருக்கும் கூட கஷ்டமான போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட கோவிச்சுக்கிட்டார்கள். நம்ம அவள் செய்யற வேலை தான், ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசக்கூடாது என்று. அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள், மௌனமானார்கள். நீ இந்த வேலையை செய்ய வைத்து தானே தண்ணிக்கு இவ்வளவு பிரச்சனையா போச்சு. இப்ப தொழணும், தண்ணீர் இல்லை, ஒழுவெடுப்பதற்குள்ள வாய்ப்பில்லை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே தயம்முமை சொல்லிக் கொடுத்தான். தயம்மும் தெரியுமா? வாகனத்துக்கு 4 ரோதை, ரோதைக்குள்ள 4 டியூப், டியூப் கிழிஞ்சா காத்து போற. திடீர்னு ஒரு ரோதையில காத்து வைத்தால் என்ன செய்யற?
டைவர் இறங்கி கிழிஞ்ச டேபிளுக்கு ஊதுறா இல்ல, பின்னு கொண்டு வச்சு யார் என்னது ஸ்பியாவில், எல்லாருக்கும் தெரியும் ஸ்பியாவில். இதை காத்து போனா அதை மாட்டேன், அது தெரியும். ஒருவனுக்கு வழியில்லாட்டி தயமும், என்னடா புதிய ஜாய் உண்டு தெரியா, தயமும் குர்ஆனிலே சொன்னது. சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் அதனை உங்கள் முகத்திலும் கைகளிலும் தடவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆயத். நான் எதற்காக சொல்லுகிறேன்? இப்படி தேவைகளின் போது அறிவுரைகளை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வழங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியதுதான் அல் குர்ஆன். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சிறப்பான குர்ஆனின் போதனைகளை நமது வாழ்விலே நாம் ஏற்று நடந்தால் உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் தானாக பெறும். குழந்தைகளுக்கு குர்ஆனை ஓத வையுங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அவர்களை குர்ஆனை ஓதக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க தான் அவனை வச்சுக்கொள்ற, கடையில் ஒருத்தரம் இல்லை. குர்ஆன் ஓதி ஓதி என்னத்தை செஞ்சா எல்லாரும் பெசாமி பாப்பாக்கு உதவியா இது, பாப்பா நான் எக்ஸ்போர்ட்டா செய்யறாரு இல்ல, பீடா கடை வச்சுக்காரு, பீடா சாதா விக்க வச்சுக்க, இவனை சாதா. அன்பர்களே, இதே மாதிரி உம்மை மாதிரி குர்ஆன் ஓத அனுப்புறல. இந்த அந்த கோப்பை புட்டை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வா, இந்த இடியாப்பத்தை கொண்டு போய் இக்பால் ஹோட்டல்ல போட்டு வா. இல்ல உம்மா குர்ஆன் சும்மா இரு, நாங்க என்ன குர்ஆன் ஓயின உன்னை வாப்பா குர்ஆன் ஓயினாரு அடிச்சுட்டு தானே உன்னை வாப்பா கஞ்சா அடிச்சு பண்ணிக்காரு. இவர் பெரிய குர்ஆனை போற இடியாப்பத்தை கொடுத்துட்டு வா அண்ணா போறவன். அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தி எப்படி, அவன் இடியாப்ப பேசன ஒரு கக்கத்தில் வச்சுக்கொண்டு மறு கையால போறவர். குர்ஆன் ஓத உத்தரம் இல்ல, குர்ஆன் ஓத உத்தரம் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து அந்த குர்ஆனை அவர்கள் கற்று வாமில பிமா ஃபீஹி அதன்படி அந்த பிள்ளைகள் அமல் செய்தால் உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கியாமத் நாளையிலே சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆன் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஓதினாரோ ஃபலஹு ஹஸனா, அவருக்கு ஒரு நன்மை. குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதினா என்னது நன்மை. ஃபல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, இந்த நன்மைன்னு சொல்றது 10 நன்மை கிடைக்கும். ஒரு ஒரு எழுத்தை உச்சரித்தால். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், இந்த அலிஃப் லாம் மீம் என்று சொல்றத ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், இந்த அலிஃப்னு சொல்றது ஒரு எழுத்து, லாம் என்று சொல்ற ஒரு எழுத்து, மீம் என்று சொல்ற ஒரு எழுத்து. ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி அதிகமான நன்மை பெறணும்ன்றதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு வாக்களித்திருக்கிறார். அது எப்படி? இப்போ குர்ஆன் ஓதுறீங்க, ஓதி கொண்டு போக்குள்ள ஃபிரௌன்ட பேர் வாரு. யாருடைய பேர்? யார் அவன்? யாரு? பலாத் சபா மந்திரியா? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக வந்த சண்டாளன், அல்லாஹ்வுடைய கலிமாவை எதிர்த்தவன், அகந்தை கொண்டு நானே ஆண்டவன் என்று சொன்னவன் ஃபிரௌன். அவன் பேரும் வருது குர்ஆன்ல. எப்படி? இத்ஹப் இலா ஃபிரௌன என்று வரும். மூசாவே ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள் அந்த வசனம். நீங்க இப்ப குர்ஆன் ஓதக்குள்ள இத்ஹப் இலா ஃபிரௌன என்று சொல்றீங்க, அந்த ஐஆர்சிட பேரை சொன்னாலும் உங்களுக்கு 10 நன்மை, 50 நன்மை உங்களுக்கு. எத்தனை நன்மை? ஃபிரௌனுக்கு எத்தனை எழுத்து? ஃபே ரே ஐன் வாவ் நூன். இல்ல சில பேர் பேர் கேட்டுவாரு, அவனுக்கு ஓணும் அர்த்தம் கிருத்தம் ஒரு பலாயும் பார்க்கறது, அவருக்கு எஃப்ல ஒண்ணும் எஃப்ல இல்லையடா, எஃப்லண்டா ஃபிரௌன் கவலை அடே ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய சண்டாளன். எங்களுக்கு கையில வேலை சார் வைஃப் சொல்றாங்க எஃப்ல ஒண்ணுமா, எனவே அப்படி வைக்கிற மடையன்னு வைப்பான். 25 வருஷத்துக்கு முந்தி நெலுந்தனில் ஒத்தன் டட்லி செத்தண்டைக்கு அவனுக்கு ஆம்பளை புள்ள பிறந்து முகமது டட்லின்னு வச்சுக்க. புதனமான உம்மத், கோலம் புதுமையான கோலம்,
அல்லாஹ் தான் இந்த உம்மத்தை காப்பாற்றணும். குர்ஆனுடைய அட்வைஸ் அறிவு இல்லாததுடைய விளைவு. எனவே ஃபே ரே ஐன் வாவ் நூன், ஃபேக்கு 10, ரேக்கு 10, ஐனுக்கு 10, வாவுக்கு 10, நூனுக்கு 10, எத்தனை? 50. கணக்கு பார்க்கணுமா? குதிரைக்கு பார்க்கணும். பிகோட்டுக்கு இத்தனை, அதுக்கு இத்தனை, டொக்கட்டுக்கு இத்தனை, அது அப்செட், இது இது என்னன்னு சொல்றான். ஃபேக்கு 10, ரேக்கு 10, ஐனுக்கு 10, வாவுக்கு 10, நூனுக்கு 10 தெரியா? குதிரையோட பேர் தெரியும், ஃபிரௌன் பேர் தெரியா? எங்க வந்து குர்ஆன் வந்து. எனவே குர்ஆனின் ஒரு எழுத்து ஓதினாலும் 10 நன்மை எழுத்துக்கு. எனவே ஓதுங்கள், உங்கள் குழந்தைகளை ஓத வையுங்கள். உங்களுக்கு இதுவரை ஓத தெரியவில்லை என்றால் வெட்கப்படாமல் யாரிடத்திலேயாவது நீங்கள் அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள முயலுங்கள். அது போக உலமாக்கள் உபதேசம் புரிவதெல்லாம் அந்த குர்ஆனின் நிழலிலேதான், குர்ஆனின் நிழலிலேதான் உபதேசம் புரிகிறார். எனவே உபதேசத்தை கேட்டு நடவுங்கள். குர்ஆனை கேட்டு நடந்தவருக்கு சமம். நடந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன வராது? வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது. எனவே பெரியவர்களே, அந்த சிறப்பான குர்ஆனின் எல்லையில்லாத அற்புதங்களையும் வரலாறுகளையும் விடியும் வரை சொல்லலாம். நேரம் அதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு தலைப்பிலே நாம் சந்திக்கின்ற வரை அந்த சிறப்பான நல்லவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நமக்கு துணை செய்வானாக. குர்ஆனின் வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. குர்ஆனை நம் நெஞ்சகங்களிலே அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. அதை ஓதுகின்ற, ஓத வந்த, மனனம் செய்ய வந்த இந்த ஹாஃபிதுகளுக்கு கல்விலே அதனை அல்லாஹ் பதிய செய்து அவர்கள் அதை சமூகத்துக்கு எடுத்தோதி நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய தாய்களாக அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அப்படியான குர்ஆன் உடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். எங்கே வாலியை பற்றி சொல்லவில்லை என்று வாலி இல்லையோ என்று நினைக்காதீர்கள். அது இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடியும் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும். செல்லும் வழியிலே வாலியை சந்தித்தே செல்லுங்கள். நாளை மறுமையில் அதற்குரியதை நீங்கள் சந்தித்துக் கொண்டே சொர்க்கத்துக்கு செல்லுவீர்கள் என்று நாங்கள் துஆ செய்கின்றோம். இதுபோல வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த உபதேசங்களை கேட்டு பயன்பெற எமது சிறந்த உபதேசங்கள் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.